refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. ஓகே, செகண்ட் பார்ட் பண்ணலாம்னா எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணதில் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லேயே அந்த நாட் எதை பிடிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த விஷயம் தான். கல்யாணத்துக்கு முன்னே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னவா இருக்கும், அதுதான் ரியல் கட்டா குஸ்தியாக இருக்குன்றது அந்த நாட்டிலேருந்து தான் ஃபார்ம் ஆன கதை தான் இது அப்படின்னு டேரக்டரும் சொல்லியிருந்தாங்க. குழந்தை விஷ்ணு விஷால் அவங்க ஐஸ்வர்யா அவங்க வராங்க. இப்போ அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா? அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம், பட் அந்த இடத்துல இல்லை, அது வேற ஒரு இடத்துல இருக்கும். வேற ஒரு இடத்துல டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த இடத்துல இருக்கும். இதாக்கும் அமிச்சா அந்த சீன், அது இப்போ நார்மலாக சொல்லும்போது சிரிப்பு வருது. அந்த போர்ஷன் ஃபுல்லாக கலன்னு இருக்கும். அது எப்படி சார் அதை எடுத்தீங்க? நிறைய தடவை நானும் ரொம்ப சிரிச்சிட்டேன். சீன் அவங்க நடிக்கிறத பார்த்து, அந்த மாடுலேஷன்ஸ் பார்த்து. இந்த சீனே வந்து நிறைய தடவை நிறைய டேக்ஸ் போச்சு. ஏன் போச்சுன்னா, நீங்கள் ஒரு டைலாக் சூசி சாரும் எஸ்கே சாரும் டைலாக் பேச ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சீனே எடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ரீடேக்ஸ் போய் தான் ரொம்ப சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி தான் அந்த சீனே எடுத்தோம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நான் வந்து ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இன்னொரு சேலஞ்சிங்க நீங்கள் எடுக்கிறீங்க. 10 ஃபுல் ட்ராவல் காருக்குள்ளார நிறைய கேமராஸ், ரிக்ஸு, நிறைய டோயிங் வெஹிக்கிள்ஸு அப்படி வச்சு இப்போ அதில் சேஃப்டியாக நிறைய பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது லைவாகவே ஷூட் பண்ணோம். அது டூப்ஸ், பெரிய டூப்ஸ் எல்லாம் இல்லை. விக்ரம் சாரே நிறைய விஷயங்கள் பண்ணார். அவரே அவங்களோட டெக்கி பீப்புள், அவங்கள எப்படி அந்த கான்டெம்பரரியாக காட்ட முடியும், அவங்க டெக்கியாக எப்படி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும், அவங்க என்ன கலர்ஸு, என்ன கைண்ட் ஆஃப் கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஏரியாவுக்கு போவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸ்டோரி போர்ட்ஸ், நீங்கள் படம் பார்க்குற அந்த படம் ஃபுல்லாக எல்லா ஃப்ரேமுக்குமே நாங்கள் ஸ்டோரி போர்ட் போட்டோம். கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி KM பாஸ்கரன் சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கட்டா குஸ்தி 1 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அந்த படம் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் அதை முடிச்சிருந்தாங்க. அப்புறமா திடீர்னு ரீசெண்டாக பார்த்தா ஐஸ்வரி கணேஷ் சாரும் டேரக்டர் சாரும் ஒரு ஃபோன் காலில் பேசிக்கிறாங்க. படமே முடிஞ்சிருச்சு, குழந்தையே பிறந்துருச்சு, இதுக்கப்புறமா என்ன சார் படம் எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சார், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை வேறு, அதை கூட சமாளிச்சிடலாம், அதுக்கப்புறமா இருக்கிறதா சார் சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒரு ப்ரோமோன்னு விட்டு கட்டா குஸ்தி 2 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலரே வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இது எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? டேரக்டர் சொன்ன மாதிரி தான். இல்லை, அவங்களுக்குமே அந்த பெருசாக ஐடியா இல்லை போல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோ சார் கேட்டதுனால ஓகே, செகண்ட் பார்ட் பண்ணலாம்னா எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணதில் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லேயே அந்த நாட் எதை பிடிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த விஷயம் தான். கல்யாணத்துக்கு முன்னே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னவா இருக்கும், அதுதான் ரியல் கட்டா குஸ்தியாக இருக்குன்றது அந்த நாட்டிலேருந்து தான் ஃபார்ம் ஆன கதை தான் இது அப்படின்னு டேரக்டரும் சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் சார். கட்டா குஸ்தி 1 வந்து நல்ல சப்ஜெக்ட் தான். அது நல்ல ஒரு கமர்ஷியலாக கொண்டு போயிருப்பாங்க. ட்ரைலரில் வந்து இப்போ நாங்கள் கவனிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோவிலில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று, மாஸ் சீன், அந்த மாதிரி இதில் ஒரு சீனும் ஒன்று பார்த்துருக்கோம். இதோட இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து கோயிலுக்கு வருவாங்க. அப்போ தான் அந்த இது ஓப்பன் ஆகும். அந்த சீன் தான் வந்து பிளாஸ்ட் ஆகும் தேட்டர்லேயே. இப்போ அதே மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது 3 பேரும் வராங்க பைக்கில். குழந்தை விஷ்ணு விஷால் அவங்க ஐஸ்வர்யா அவங்க வராங்க. இப்போ அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா? அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். எதிர்பார்க்கலாம், பட் அந்த இடத்துல இல்லை, அது வேற ஒரு இடத்துல இருக்கும். வேற ஒரு இடத்துல டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு அதுக்கான ஆன்சராக இந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த சீக்வன்ஸே இருக்குது. கண்டிப்பாக சார். அது எப்படி நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோமோ அதை விட மாசாக இதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ கட்டா குஸ்தி 2 அங்கேருந்து உங்களோட ஸ்டார்டிங், கெரியர் ஸ்டார்டிங் எவ்வளோ சார் சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? அதுலேருந்து இது கட்டா குஸ்தி 2 வரைக்கும் வேறு என்ன அப்கமிங்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? கட்டா குஸ்தி 2 வந்து நான் ஆஃப்டர் டானுக்கு அப்புறம் இந்த படம் வந்துச்சு. நடுவில் வேறு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அது ஷூட்டில் இருக்குது, இப்போ ப்ராசஸில் இருக்குது. டான் பார்த்துட்டு தான் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கட்டா குஸ்தி 2 வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட்டோட அடுத்த சீக்குவலாக தான் இதை பிளான் பண்ணுறாங்க. ஸோ பட் எனக்கு அதில் சேலஞ்சஸ் இருந்தது என்னன்னா, ஃபஸ்ட் பார்ட்டுன்ட்டு அதுவே ஒரு பெரிய ஹிட்டு இருந்துச்சு, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அப்படி அது ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணிடுது. அது வந்து நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அதிலேருந்து என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இந்த பிராண்டை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளோட ஒர்க்ஸாக, நம்மளோட சினிமா கேமரா மூலிமா, நம்மளோட விஷன் மூலிமா இதை எப்படி கொண்டு போகிறோன்றது அந்த ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அதனால் அந்த நிறைய விஷயங்களை இதை பார்த்து பண்ணியிருக்கோம். கலர்ஸு, காஸ்டியூம்ஸு, லைட்டிங்ஸு, அதுக்கான சீன் மூட்ஸை மாற்றி
இந்த படத்தில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு கேரக்டர் குழந்தை ஒன்று இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி சீன்ஸை மூட்ஸும் லைவ்லினஸும் அதுக்கான எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸை எடுத்து இந்த படத்தை வந்து வேற ஒரு டைமென்ஷனில், வேற ஒரு லைட்டிங் பேட்டர்னில், ப்ரெசன்டேஷனாக, கலர்ஸாக மொத்தமாகவே கொஞ்சம் வைப்ரண்ட்டாக மாற்றிருக்கும். ஸோ இந்த படத்தில் அது ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஓகே சார். சார் உங்களுக்கு அந்த படத்தோட அதை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட உழைப்பு போட்டிருப்பீங்க. எந்த இடம் சார் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? எல்லா போர்ஷனுமே தான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு இட்டு இதில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம செகண்ட் பார்ட் பண்ணுறோன்னா அதோட மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. இதோட என்ன இருக்க போகுது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், டெஃபினட்டாகவே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே. ஸோ இப்போ மொத்த சீன்ஸாகவும், மூட்ஸாகவும், கலர்ஸ், சாங்ஸு, கேமரா வைஸு, ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு. இதில் ஸ்பெஷல் என்னென்னா ஹீரோஸ்க்கும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, ஹீரோயினுக்குமே 2 இடத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது மேட்சஸில். ஸோ அது வந்து நம்ம எப்படி ஸ்பெஷலாக காட்டுறோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே சேலஞ்சஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து மொத்தமாகவே நம்ம டோட்டலாகவே வேறையாக இதை மாற்றி ஆகணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும், ப்ளஸ் கமர்ஷியலாகவும் கொண்டு போகணும், ஆடியன்ஸ்க்கு அதை பிடிக்கிற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் கேமரா வைஸ், லைட்டிங் வைஸ் எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணி காட்டணும். ஸோ அந்த விஷயத்தில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டான் பற்றி சொன்னீங்களே சார், இப்போ டான் ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்த ஒரு மூவி, எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சார், அவங்கக்கிட்ட உங்களோட பாண்டிங் எப்படி சார் இருந்துச்சு? டான் வந்து சிவா சார் மூலிமா தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவங்களுக்கு வந்து நான் ஹீரோ படத்தில் வந்து ஒரு சின்ன ஃபைட் போர்ஷன் கிளாஷ் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மூலிமா அதில் வந்து பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க, நம்ம பார்க்கலாம், மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் கால் வந்தது. இந்த மாதிரி சார் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவங்க மேனேஜர்ஸ் பேசுகிறோம் அப்படின்னு. எனக்கு என்ன க்ளூ இல்லை, எதுக்கு கூப்பிட்றாங்கன்ற ஐடியா இல்லை பெருசாக. அப்புறம் போயிட்டு மீட் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் கேமரா பண்ணணும் அப்படின்னாங்க. இப்போ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக சர்ப்ரைஸ் தான் எனக்கு, செம்ம ஹாப்பி. சார் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லிட்டு போயிருந்தாங்க அந்த ஷூட்டில், பார்க்கலாம் பிரதர், பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிருந்தாங்க. பட் ரியலாகவே அவங்க அதை நோட் பண்ணிவிட்டு கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கால் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி தான் அந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் சார் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான, சாஃப்டான கேரக்டர் தான். ரொம்ப ஜாலி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம புதுசாக சொல்கிறது இல்லை, செம்ம ஜாலியான ஒரு பர்சன் தான். ஸ்பாட்லேயும் சரி, நம்ம ஒர்க் பண்ணும் போதும் சரி, நம்ம எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. அவரோட வேலையை ஜாலியாக பார்ப்பாரு, நம்ம ஒர்க்கை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, வெளியே பார்க்குறீங்களோ, அந்த மாதிரி ஒரு ஜாலி கேரக்டர் தான் ஸ்பாட்லேயுமே அவர். ஏன்னா அந்த படமே ஒரு ஜாலியான படம், ஃபுல்லாகவே சர்க்கிள், ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு கலகலான ஒரு படமாக இருக்கிறதுனால அந்த ஆம்பியன்ஸே அப்படி தான் இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டும் அப்படி தான் இருக்கும், ஃபன்னாகவே இருக்கும், சீன்ஸுமே அந்த மாதிரி நமக்கு நிறைய சீன்ஸ் அது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஸோ ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம். சார் இப்போ சீன் சொல்லும்போது அந்த ஒரு போர்ஷன் அந்த காலேஜுக்குள்ளே 2 சூரி அண்டு எஸ்கே சார் இதாக்கு அமிச்சா அந்த சீன், அது இப்போ நார்மலாக சொல்லும்போது சிரிப்பு வருது. அதோட பிடிஎஸ் எல்லாமே பார்த்து அது நிறைய இன்ஸ்டாவில் தான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இன்ன வரைக்கும் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த போர்ஷன் ஃபுல்லாக கலன்னு இருக்கும். அது எப்படி சார் அது எடுத்தீங்க? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டேரக்டர் நம்ம சீன் சொல்லும் போதே, நாங்கள் ஷூட்டிங் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சீன் சொல்லும் போதே தெரிஞ்சு இந்த சீன் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்னு. ஸோ ஸ்பாட்டில் எடுக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த சீனே வந்து ரொம்ப செம்ம காமெடி தான். அங்கே இருக்கிற ஸ்பாட்டில் இருந்து எல்லாருமே சிரிச்சு தான் எடுக்கவே முடியல அந்த சீன். ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்குமே, நான் கேமராவில் இருக்கிறேன், நான் வந்து உட்காந்துருக்கும்போது என்னாலுமே அது சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய தடவை நானும் ரொம்ப சிரிச்சிட்டேன் சீன், அவங்க நடிக்கிறத பார்த்து, அந்த மாடுலேஷன்ஸ் பார்த்து. இந்த சீனே வந்து நிறைய டேக்ஸ் போச்சு. ஏன் போச்சுன்னா, நீங்கள் ஒரு டைலாக் சூசி சாரும் எஸ்கே சாரும் இப்போ டைலாக் பேச ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த சீனே எடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ரீடேக்ஸ் போய் தான் ரொம்ப சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி தான் அந்த சீனே எடுத்தோம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நான் வந்து கேமராவே பிளாக் கிளாத்லாம் போட்டு என்னை மூடிக்கிட்டு அந்த சீன் பார்க்காம தான் நான் அந்த சீனே நிறைய இடத்துல ஷூட் பண்ணோம் அந்த போர்ஷனை. நான் அவ்வளோ காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ஸ்பாட்டில். அது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் 10 கண்ணும் கொள்ளையடித்தால், குற்றம் 23, குற்றம் 23, டான், அது மாதிரி தெலுங்கில் ஒன்று பண்ணியிருக்கீங்க சார். இப்போ வல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுவும் ஸ்போர்ட்ஸ், அந்த சினிமாட்டோகிராஃபி எப்படி சார்? அது கொஞ்சம் டஃப் தானே சார்? அந்த பால் அவர் காப்பிச்சு அங்கே ஆப்போசிட்டு எல்லாமே ஒன்றா எடுத்து ஒரு பேக்கேஜாக கொடுக்கறது ரொம்ப சேலஞ்சிங் இல்லை சார்? அது எப்படி சார் அது ஃபஸ்ட்? ஆமாம், வல்லினம் வந்து ரொம்ப சேலஞ்சான ஒரு படம் தான். ஏன்னா ஃபஸ்ட் படமாகவே அந்த மாதிரி ஒரு ஹெவி டாஸ்க் படம் தான் அது. ஏன்னா அதில் என்ன
ஃபர்ஸ்ட் சேலஞ்சுனா பேஸ்கெட் பால் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம அது பார்க்காத ஒரு ஸ்போர்ட். அது நம்ம யூஸ்வலாக கிரிக்கெட் பார்ப்போம், நம்மளோட லோக்கல் கேம்ஸ் அப்படி பார்ப்போம். பேஸ்கெட் பால் வந்து ஒரு அமெரிக்கன் கேம் அப்படி தான் நம்ம அதை பார்த்துருக்கோம், எப்பயாவது டிவியில் பார்த்துருப்போம், அவ்வளோதான். அதோட எனக்கும் அந்த மேட்சுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ நான் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட ரிசர்ச் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. பேஸ்கெட் பால்னால் என்ன, எப்படி ஆடுவாங்க, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அது எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதோட கேமரா ஆங்கிள்ஸ் வந்து எப்படி வச்சா எப்படி இருக்கும். ஏன்னா அதில் வந்து பெரிய டாஸ்க்னா பால், அதில் ரூல்ஸே வந்து பால் வந்து மோர் தேன் 3 செகண்ட்ஸ் அந்த பால் ஸ்டேவாக இருக்கக்கூடாது, மூவ் ஆகிட்டே இருக்கணும், பிளேயர்ஸ் கூட மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் அதோட பெரிய டாஸ்க்கு. ஸோ அப்படி மூவ் ஆகுதுன்னா கேமராவும் மூவ் ஆகிட்டே இருக்கணும், எல்லா ஆங்கிள்ஸ்லுமே அதை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும், கேமராவும் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதில் 3 மேட்சஸ் பெருசாக இருக்கும். அந்த 3 மேட்சஸுமே பெரிய டாஸ்க் தான். கேமரா வந்து ஃப்ளோலேயே இருக்கும், மல்டி கேமரா செட்டப் தான். அந்த படம் ஃபுல்லாகவே மினிமம் 2-3 கேமராஸ் தான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே, எல்லா போர்ஷன்ஸுமே. ஸோ கேமராஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பண்ண முடியாது. அவங்ககிட்ட வந்து இப்படி இந்த ஷார்ட்டை சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. அந்த கேம் விளையாடுங்க, எங்களுக்கு இது மாதிரி ஒரு அவுட்புட் வேணுன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்கும். அது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. ரேண்டமாக அது கேமரா ரன் ஆகிட்டே இருக்கும், அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க, நம்ம கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஷூட் பண்ண படம் தான் அந்த ஃபுல் படமே. ஏன்னா ஃபுல் எபிசோடுமே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி கரெக்டாக இதுதான் பொசிஷன் பண்ணிலாம் பண்ணவே முடியாது. இப்போ ஆர்டிஸ்ட் எப்படி டைலாக் சொல்லி அவங்க பொசிஷன்ஸு மார்க்கிங் கொடுத்து பண்ணுறோம்ல, அப்படி அது நடக்காது. இது வந்து எல்லா கேமரா, ஒரு 4 கேமரா இருக்குன்னா 4 கேமராவும் ரெடியாக இருக்கும். அவங்க எந்த பக்கம் மூவ் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் நம்ம மூவ்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும், கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கரெக்டாக எமோஷன்ஸும் அதில் கேரி ஆகணும், பிளேயர்ஸோட ஃபேஸும் ரெஜிஸ்டர் ஆகணும், பாலும் ரெஜிஸ்டர் ஆகணும், அந்த கேமும் ரெஜிஸ்டர் ஆகணும், அதோட பாயிண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கணும். அப்படின்றது பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அதில். அதனால நாங்கள் நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டோம். போய் அந்த மேட்சஸ் எப்படி ப்ளே பண்ணுறாங்க, அதோட பாயிண்ட்ஸ் எப்படி, கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி, இது கேமரா மூவ்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் இதுக்கு பண்ணணுன்றது ப்ரியராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணோம். அதனால் அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்தது எடுக்கும்போது. சூப்பர் சார். ஆனால் இருந்தாலும் சேலஞ்சிங் தான், பெரிய சேலஞ்ச். ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இன்னொரு சேலஞ்சிங்க நீங்கள் எடுக்கிறீங்க. 10 ஃபுல் ட்ராவல் காருக்குள்ளார விக்ரம் சாரும் சமந்தா மேடமும் கூட்டிகிட்டு கார்லேயே ரவுண்ட் அடிக்கிறீங்க ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாக. ஆமாம், அதுவும் சரியான சேலஞ்சிங்கான விஷயம் தான் சார். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அந்த படம் வந்து மில்டன் சாரோட ஐடியாஸ் தான் அது. அவரோட ஸ்டோரி இதுதான் பண்ணிட்டாங்க. பட் சேலஞ்ச் ஆக்ஷன் சீக்வன்ஸாக அதில் பெரிய டாஸ்க் இருந்தது. அதுவுமே ஒரு ரேசியான படம். காரோட சேசஸ் வந்து ஐ திங்க் இது மாதிரி பெருசாக பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய எபிசோட்ஸ் காரோட சேஸிங்கு, டேஷிங்கு எல்லாமே. அது இன்னும் பெரிய சேலஞ்சுனா அது பப்ளிக் ரோட்டில் எடுத்திருக்கும் நிறைய விஷயங்கள். ஆமாம் சார். கோயம்புத்தூரில் தான் மோஸ்ட்லி நிறைய எடுத்தோம். பிரிட்ஜஸ் மேலே, பப்ளிக் ரோட்டில், கோயம்புத்தூரோட மெயின் ரோட்ஸில் அப்படி எடுத்தது. பர்மிஷன் வாங்கி அங்கே லைவாக நிறைய கேமராஸ், ரிக்ஸு, நிறைய டோயிங் வெஹிக்கிள்ஸு அப்படி வச்சு இப்போ அதில் சேஃப்டியாக நிறைய பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது லைவாகவே ஷூட் பண்ணோம். அது பெரிய டூப்ஸ் எல்லாம் இல்லை. விக்ரம் சாரே நிறைய விஷயங்கள் பண்ணார் அவரே. ஸோ சேஃப்டியாக கேமரா ஆங்கிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவரோட சேஃப்டிக்கும் பார்த்து டிராஃபிக்கில் நிறைய கேமராஸ் ரிக் பண்ணி, சில கேமராஸ் ஹைட் பண்ணி வச்சு, பப்ளிக்லேயே தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சு, ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணது தான். பட் ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய பண்ணோம் அதுக்காக. இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டடான ரோட்டில், மெயின் ரோட்டில் ஷூட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய கார்ஸை வச்சு ஷூட் பண்ணுறோன்னா நமக்கு அதுக்கு பெரிய ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒர்க் பண்ணுற ஃபைட்டர்ஸ்க்கோ, மெயின் ஆர்டிஸ்ட்கோ, கேமராஸ்க்கோ, பப்ளிக்கோ ஏதாவது ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸு நம்ம அதுக்கு ப்ரிவியூஸ் நிறைய பண்ணோம். இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத ஃபைட் மாஸ்டர்ஸோட, டேரக்டர்ஸோட, மற்ற டெக்னீஷியன்ஸோட உட்காந்து, கேமரா ரிக்ஸ் பீப்புளோட உட்காந்து அதை நிறையா டிஸ்கஸ் பண்ணி ப்ரிவியூஸ் பண்ணி தான் அந்த படம் பண்ணோம். அதுவுமே பெரிய சேலஞ்சான ஒரு டாஸ்க் தான். கண்டிப்பாக சார். இப்படி சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3ல அவர் வரை கடன்னு ஒரு இது போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக சேலஞ்சாக தான் பண்ணியிருக்கீங்க. இந்த சைடு வந்து ட்ராவலிங், இந்த சைடு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரிலாம் பண்ணீங்க சார். அடுத்து கண்ணும் கொள்ளையடித்தார் அப்படிலாம் வந்து கதை யோசிச்சு பார்க்கவே முடியாது சார். 2 இளைஞர்கள் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களே சாப்பிட்ற மாதிரி 2 பேர் வராங்க, வந்து பண்ணிட்டு ஃபாரின் போகிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குல்ல சார். அது எப்படி சார், அந்த படம் எப்படி சார் பண்ணாங்க? ஆமாம், அது வந்து தேசிங் கூட அதை ட்ராவல் பண்ண விஷயம் தான். ஏன்னா அவரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால நாங்கள் ஸ்கிரிப்டில் வந்து பிகினிங்லேருந்தே ஒர்க் பண்ணியிருந்தோம். அவர் ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம சீன் பை சீன் எவ்ரிடே நாங்கள் கூடவே இருப்போம். கூடவே பேசி அந்த சீன்ஸை எப்படி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறது, எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் பண்ணுறது, கேமரா ஆங்கிள்ஸாக, மூமெண்ட்ஸாக அப்படின்றத எவ்ரிடே நாங்கள் டிஸ்கஷன்லேயே இருப்போம். அது அந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது.
ஸோ நாங்கள் டெய்லி பார்த்துப்போம், டெய்லி மீட் பண்ணிப்போம், ஒன்றா தான் இருப்போம். ஸோ அதனால் அப்படி இருந்ததுனால அது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எவ்ரி சீன்ஸையும் நல்லா இன்னும் பெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட்டாக எப்படி அந்த லொக்கேஷன்ஸில் கொடுக்க முடியும், லைட்டிங்ஸாக சரி அவங்களோட ஏன்னா அது ஒரு மாடர்னான ஒரு கைஸு, அவங்களோட டெக்கி பீப்புள், அவங்கள எப்படி இந்த அந்த கான்டெம்பரரியாக காட்ட முடியும், அவங்க டெக்கியாக எப்படி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும், அவங்க என்ன கலர்ஸு, என்ன கைண்ட் ஆஃப் கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஏரியாவுக்கு போவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸ்டோரி போர்ட்ஸ் நீங்கள் படம் பார்க்குற அந்த படம் ஃபுல்லாக எல்லா ஃப்ரேமுக்குமே நாங்கள் ஸ்டோரி போர்ட் போட்டோம் வித் கலர்ஸோட எப்படி இந்த படம் இருக்கணுன்றது ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ஸ்டோரி போர்ட் போட்டிருக்கு படம் ஃபுல்லாத்துக்குமே. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கார்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி டெல்லியில் போய் இப்படி ஷூட் பண்ணணும், கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும், இன்ட்ரோல் பிளாக் வந்து இது மாதிரி ஒரு பெக்குலரான ஒரு லொக்கேஷன் இருக்கணும், பார்க்காத ஒரு லொக்கேஷன்ஸ் இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேண்டசைஸ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னு நிறைய லொக்கேஷன்ஸ்க்காக நிறைய ஸ்கவுட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தேடி தேடி பார்த்ததில் கிடச்ச அந்த மாதிரி ஒவ்வொரு புது லொக்கேஷன்ஸாக புது ஏரியாஸ். சென்னையில் ஷூட் பண்ணதே நிறைய ஏரியாஸில் புது ஏரியாஸில் தான் போய் ஷூட் பண்ணோம். சென்னையே கொஞ்சம் புதுசாக இருக்கணும், புது சென்னையாக இருக்கணும் அப்படின்னு ஷூட் பண்ண விஷயங்கள் தான் அது எல்லாமே. சார் நீங்கள் வந்து விஜய் மில்டன் சார் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, அது எப்படி சார் ஸ்டார்டிங் போயிட்டு அப்ரோச் பண்ணீங்க, எப்படி எந்த மாதிரி சார்? ஓகே, அது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஹெச்ஓடி இருக்காங்க, சீனிவாசன் சார். அவங்க வந்து என்னோட டிப்ளமாஸ்லாம் நான் ப்ரியராக முடிச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து என்னை ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்டே இருந்தாங்க. பட் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்காக இருக்குது, ஓகே இவன் நல்லா ஒர்க் பண்ணுறான்ற ஏதோ ஒரு அவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ ஒரு நாள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அது வந்து மில்டன் சாரோட படம், ஒன் ஆஃப் த படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவன் டிப்ளமோ முடிச்சிட்டான், நீங்கள் பாருங்கள், அசிஸ்டண்ட்டாக சேர்த்து சான்சஸ் வேணும், நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பாருங்கள் அப்படின்னா. ஸோ மில்டன் சார் சொன்னார் ஒரு நாள், சரி ஓகே நீங்கள் ஆஃபீஸ் வாங்க ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன், நிறைய ஃபோட்டோஸு இந்த மாதிரி வீடியோஸ் ஐடியாஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அது கொண்டு போய் மில்டன் சார்கிட்ட காட்டினேன், ஸோ இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க பார்த்துட்டு அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இது ஏன் இப்படி ஷூட் பண்ணீங்க, எதுக்கு என்ன மீன் பண்ணுது இந்த ஃபோட்டோ, என்ன ஐடியாவில் இதை எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. நான் அதுக்கு அவருக்கான விஷயங்கள் கொடுத்தும் போது அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுக்கப்புறம் பிடிச்சது அவங்க சொன்னாங்க, சரி ஓகே நீ ஒர்க் பண்ணு, ஒன்ஸ் உனக்கு ஓகே செட் ஆச்சுன்னா நீ ட்ராவல் பண்ணியாங்க கூட அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய டிஓபி, அவ்வளோ பெரிய டேரக்டர் வந்து நீ ஒர்க் பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னதே எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்காகவும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே இவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு கொடுக்குறாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு கொடுப்பாங்க, நம்மளோட கற்றுக்கணும், நம்மளோட எல்லா விஷயங்களும். அவர் வந்து டைரக்ஷன், சினிமா மட்டும், கேமரா மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளை இன்வால்வ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய என்கரேஜிங் டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது. ஓகே நமக்கு சினிமாவுக்கு வந்து ஒரு கரெக்டான இடத்துல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம சினிமா மட்டும், கேமரா மட்டும் கற்றுக்காமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சினிமா கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதுல ஸோ நான் எல்லா விஷயங்களையும் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் அவர் கூட நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் அவங்க கூட நான் அசோசியேட் ஆகியிருக்கேன். ஸோ அவர் கொடுத்த சான்ஸ் தான், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு வள்ளினம் படத்தோட கலர் பேலட்டை பற்றி கேட்கணுமா, நீங்களே வந்து ஒரு கேட்குறீங்களா சார்கிட்ட? சார் வாங்க சார், கேமராமேனு ஓகே உங்ககிட்ட கொஷின் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்களா சார்? ப்ளீஸ் வாங்க.